ரைட். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பேலன்சிங்கே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம்ப்பா. ஓகே, 1 செகண்ட், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல இன்னும். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஹவு டு பேலன்ஸ் ஏ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறது வந்து நார்மல் மெத்தடில் பேலன்ஸ் பண்ண முடியாது. ரைட். ஸோ போன செஷனில் டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதில் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ரியாக்டிவிட்டி ஆர்டர், ஸோ 2-3 மெட்டல்ஸ் கொடுத்தா எந்த மெட்டல் மோர் ரியாக்டிவ் அப்படிங்கிறத எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த செஷனில் மெயினாக என்ன சார் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பேலன்சிங் ஏ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதை ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் ஒன்றும் இல்லை பண்ண டைரெக்டாக இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஹவு டு பேலன்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறதே இல்லை, டைரெக்டாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் வித் எ ப்ராப்பர் எக்ஸாம்பிள். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, Fe2 plus Cr2O7 2 minus gives Fe3 plus chromium 3 plus. அவ்வளோதான்ப்பா. இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. எப்படி சார் பண்ணுறது? ஃபஸ்ட்டு யார் ரெடியூஸ் ஆயிருக்கா, யார் ஆக்சிடைஸ் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இங்கே அயனோட சார்ஜ் லெஃப்ட் சைடில் +2, ரைட் சைடில் அயனோட சார்ஜ்னா +3. அப்போ அயன் என்ன இருக்குது, ஆக்சிடைஸ் ஆயிருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கா சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணிட்டே. சார் அயன் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட். எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு? ஒரு எலக்ட்ரான். வெரி குட். குரோமியத்தோட சார்ஜுக்கு என்ன சார்? 2x + 7 × -2 = -2. 2x = 12, x = 6. அப்போ குரோமியத்தோட சார்ஜ் இங்கே +6, இங்கே குரோமியத்தோட சார்ஜ் +3. குரோமியம் என்ன இருக்குது? ரிடக்ஷன் நடந்திருக்கு. ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். சரி, எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு? 3 எலக்ட்ரான். ஒரு குரோமியம் கெயின் பண்ணது. ஏன்னா கவனி நல்லா, இங்கே நான் 2 குரோமியத்தோட சார்ஜை கண்டுபிடிக்கல. 2 குரோமியத்தோட சார்ஜ் 2x. நான் கண்டுபிடிச்சது ஒரு குரோமியத்தோட சார்ஜ் x மட்டும்தான். அப்போ ஒரு குரோமியம் 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஆக்சுவலாக இங்கே 2 குரோமியம் இருக்குது. அப்போ மொத்தம் 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இதுதான் ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1, யார் ஆக்சிடைஸாக இருக்கா, எத்தனை எலக்ட்ரான்ஸ், யார் ரெடியூஸ் ஆயிருக்கா, எத்தனை எலக்ட்ரான்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2, கிராஸ் மல்டிப்ளை. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். என்ன சார் சொல்கிறீங்க? ஸ்க்ரீனை நல்லா பாரு. Fe2 plus Cr2O7 2 minus Fe3 plus chromium 3 plus. கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த 6 எலக்ட்ரான்ஸ் ரிடக்ஷன் ஆயிருக்குல்ல, அதை இவனையும் 1 எலக்ட்ரான் ஆக்சிடைஸ் ஆச்சுல, அதால் இவனையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளைன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க பாரு. சாரி பாரு, லிசன்பா. யார் 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கா? பதில் சொல்லு. யார் 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கா? குரோமியம் டைக்ரோமேட். அப்போ அதை அந்த 6ஆல் அயனை மல்டிப்ளை பண்ணணும். யார் 1 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கா? அயன். அந்த 1ஆல் டைக்ரோமேட்டை மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு பேர் தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, கிளியர்? ஓகேப்பா. இதுக்கப்புறம் நார்மல் பேலன்சிங். எப்பயுமே கடைசியாக ஹைட்ரஜனை பண்ணணும், ஹைட்ரஜனுக்கு முன்னாடி ஆக்சிஜனை பண்ணணும். மற்ற எல்லாரையும் முடிச்சுட்டு தான் இவங்களுக்கு போகணும்.
சார் லெஃப்ட் சைடில் 6 அயன் இருக்குது சார், அப்போ ரைட் சைட்லேயும் 6 இருக்கணும். வெரி குட் சார். லெஃப்ட் சைடில் 2 குரோமியம் இருக்குது சார், அப்போ ரைட் சைட்லேயும் 2 இருக்கணும். வெரி குட். இதுக்கப்புறம் ஆக்சிஜன். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது லெஃப்ட் சைடில்? லெஃப்ட் சைடில் எத்தனை ஆக்சிஜன்? எத்தனடா ஆக்சிஜன் லெஃப்ட் சைடில்? -14. ஆக்சிஜன் மட்டும் சொல்லு, சார்ஜ் நான் கேட்கல. ஆக்சிஜன் 7. என்ன செய்யணும்னா எந்த பக்கம் ஆக்சிஜன் குறையுதோ அந்த பக்கம் ஆட் வாட்டர். இப்போ பாரு, லெஃப்ட் சைட்லேயும் 7 ஆக்சிஜன், ரைட் சைட்லேயும் 7 ஆக்சிஜன் வந்துருச்சு. புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன் யூ ஹேவ் டு ஆட் வாட்டர். இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன் யூ ஹேவ் டு ஆட் வாட்டர். ரைட். அடுத்தது பாருங்கள், ரைட் சைடில் 14 ஹைட்ரஜன் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் ஹைட்ரஜன் யூ ஹேவ் டு ஆட் H+. அப்போ 14 ஹைட்ரஜன் ரைட் சைடில் இருக்குன்னா 14 H+-ஐ லெஃப்ட்டில் ஆட் பண்ணணும். 14 ஹைட்ரஜன் ரைட் சைடில் இருக்குன்னா 14 H+-ஐ லெஃப்ட் சைடு ஆட் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? இதுதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். இதுதான் ஃபைனல் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ரொம்ப சிம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் 1 பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்? அதில் யார் ஆக்சிடைஸாக இருக்கா, சாரிப்பா, யார் ஆக்சிடைஸாக இருக்காங்க, யார் ரெடியூஸாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். ஆக்சிடேஷனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, ரிடக்ஷனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். தென் we are cross multiplying it. Finally we are doing normal. After cross multiplication நார்மல் பேலன்சிங்காக செய்கிறோம். ஆக்சிஜன் இல்லாத பக்கம் we have to add water, ஹைட்ரஜன் இல்லாத பக்கம் we have to add H+. அவ்வளோதான். Shall I go for next one? புரிஞ்சுதா? Yes sir. ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் 2. ஓகே. காப்பர் plus nitric acid gives copper nitrate, nitrogen dioxide plus water. அவ்வளோதான். இப்போ இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. எப்படி பண்ணுறது சார்? who is oxidized, who is reducedன்னு தெரியணும் சார். காப்பரோட சார்ஜ் இங்கே 0, இங்கே காப்பரோட சார்ஜ் என்ன +2 சார். அப்போ காப்பர் இஸ் oxidized. Oxidation loss of electron, 2 electron lost சார். 2 electron lost. புரியலைன்னா கேட்கணும். நைட்ரஜனோட சார்ஜ் இங்கே +5, இங்கே +5 சார். அப்போ சேஞ்சே ஆகலை, ஒன்றுமே ஆகலை சார். ஆமாம், ஒன்றுமே ஆகலை. இங்கே +4. அப்போ என்ன ஆயிடுச்சு? ரிடக்ஷன் நடந்திருக்கு. 1 electron gain. புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்து போட்டுமா? Yes sir. அப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். நான் இப்போ ஈக்குவேஷனை திரும்ப எழுதி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு காமிக்கிறேன். காப்பர் கூட HNO3 போட்டிருக்கேன் சார். காப்பர் நைட்ரேட் NO2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லும்போது இங்கே என்ன நம்பர் வரும் சொல்லுங்கள்? காப்பருக்கு முன்னாடி என்ன நம்பர் வரும் சொல்லு? 1 sir. 1. வெரி குட். நைட்ரிக் ஆசிட்க்கு முன்னாடி 2. வெரி குட். இதுக்கப்புறம் நார்மல் பேலன்சிங்னு நான் சொல்லிட்டேன். நார்மலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் சார். ஒரு காப்பர் இருக்குது, அதனால் 1 இருந்தால் போதும். வெரி குட். அடுத்தது 2 ஹைட்ரஜன் பார்க்கலாமா? ஹைட்ரஜனை இப்போ பார்க்கக்கூடாது, ஏன்னா ஹைட்ரஜனை கடைசியாக பார்க்கணும். ஹைட்ரஜனுக்கு முன்னாடி ஆக்சிஜன், அதுக்கு முன்னாடி மற்ற எல்லாரையும் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஹைட்ரஜனை இப்போ பார்க்காத. அப்போ அடுத்தது பாரு, நைட்ரஜன் 2 இருக்குது சார். நல்லா கவனி. இந்த நைட்ரஜனும் மாறக்கூடாது. பிகாஸ் தே ஆர் த ஒன் ஹூ ஆர் இன்வால்வ்ட் இன்
ரிடக்ஷன், அவன் தான் ரெடியூஸ் ஆகிருக்கவன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நைட்ரஜன் 2 இருக்குன்னா கண்டிப்பாக இவன் 2 இருக்கணும், கண்டிப்பாக இவன் 2 இருக்கணும். அப்போ சார் இந்த இடத்துல நீங்கள் 2 போட்டே ஆகணும், இந்த இடத்துல நீங்கள் 2 போட்டே ஆகணும். ஆமாம், இந்த இடத்துல 2 போட்டே ஆகணும். ஓகேவா? டெஃபினட்டாக. ஏன்னா இந்த 2 நைட்ரஜன் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த 2 நைட்ரஜன் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. சரி, ஓகே, 2 போட்டாச்சு சார். தென் அதுக்கப்புறம் சார் காப்பர் பண்ணியாச்சு, நைட்ரஜன் பாருங்கள் சார். இப்போ 2 போட்டேன். ஓகே, இன் ஆர்டர் டு பேலன்ஸ் திஸ் நைட்ரஜன் நான் இங்கே 2 போட்டேன். பட் இன் டோட்டல் இங்கே ஒரு 2 நைட்ரஜன் இருக்கே சார், நான் என்ன பண்ணுறது? இங்கே ஒரு 2 நைட்ரஜன் இருக்கே, நான் என்ன பண்ணுறது? 4 ஆகிடு, வேலை முடிஞ்சுது. அதாவது 4 நைட்ரஜன்ஸ் இருக்குது, அதில் 2 பேர் சேஞ்ச் ஆகிருக்கான், 2 பேர் சேஞ்சே ஆகலை. புரிஞ்சுதா? கிளியர்? கிளியர்? ரைட். நவ் கம் ஃபார் ஆக்சிஜன். லெஃப்ட் சைடில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? லெஃப்ட் சைடில் 12 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே இப்போ ரைட் சைடில் இங்கே ஒரு 6 ஆக்சிஜன், இங்கே ஒரு 4 ஆக்சிஜன். 6 + 4 10 இருக்குது. அப்போ இங்கே 2 போட்டுருங்க சார். 10 + 2 12 ஆக்சிஜன் பேலன்ஸ்ட், 12 ஆக்சிஜன் பேலன்ஸ்ட். கடைசியாக ஹைட்ரஜனுக்கு வரும் சார். லெஃப்ட் சைடில் 4 ஹைட்ரஜன் இருக்குது, ரைட் சைட்லேயும் பாருங்கள் 4 ஹைட்ரஜன் இருக்குது, பேலன்ஸ்ட். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன? ஒன்லி 1 காப்பர் reacts with 4 nitric acid molecules and it forms copper nitrate plus 2 molecules of nitrogen dioxide plus 2 molecules of water. இதுதான் இந்த கொஷனுக்கான ஃபைனல் ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. புரிஞ்சுதாப்பா? எக்ஸாம்பிள் 3 தரணி, புரிஞ்சுதா இல்லையா? தானேஸ்வர், K2Cr2O7 plus FeSO4 plus H2SO4 gives Cr2SO4 thrice plus Fe2SO4 thrice plus K2SO4 plus H2O. இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, குரோமியத்தோட சார்ஜ் இங்கே +6, அயனோட சார்ஜ் இங்கே +2. இங்கே குரோமியத்தோட சார்ஜ் +3, அயனோட சார்ஜ் +3. சார் எப்படி சார் கரெக்டாக போய் நீங்கள் எது இன்க்ரீஸ் ஆகுது, எது ஆக்சிடைஸ் ஆகுது, எது டிக்ரீஸ் ஆகுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். பொட்டாசியம் இது என்ன மெட்டல்? அல்கலி மெட்டல். அல்கலி மெட்டல் அதோடைய காம்பவுண்ட்ஸில் +1 சார்ஜில் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் +1 தான், லெஃப்ட் சைட்லேயும் +1 தான், ரைட் சைட்லேயும் +1 தான், மாறாது. சல்ஃபேட்டுன்னு சொன்னாலே சல்ஃபரோட சார்ஜ் +6 தான். சல்ஃபேட் SO4 - இதுக்கு பேர் சல்ஃபேட். இப்படி எழுதினாலே சல்ஃபர் +6 சார்ஜில் தான் இருக்கும். இங்கேயும் +6, இங்கேயும் +6, இங்கேயும் +6. சல்ஃபர் எல்லா இடத்துலையும் +6 சார்ஜில் தான் இருக்குது. அதனால் பார்த்தோன்னே தெரியுது சார்ஜ் யாருக்கு மாறுது? குரோமியத்துக்கும் அயனுக்கும் தான் மாறுது. புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். குரோமியம் என்ன ஆகுது? +6லேருந்து +3ஆ? சார் ரிடக்ஷன் நடக்குது சார். 3 எலக்ட்ரான் ஒரு குரோமியத்துக்கு, இங்கே 2 குரோமியம் இருக்குது பாருங்கள் சார். அப்போ 2 × 3 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான் ரிடக்ஷன், 6 எலக்ட்ரான் ரிடக்ஷன். அயன் என்ன ஆகுது? +2லேருந்து +3ஆ சார்? ஆக்சிடேஷன் நடக்குது சார். ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் சார் இன்வால்வ் இருக்குது, 1 எலக்ட்ரான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது சார்? இங்கே 1 வரணும், இங்கே 6 வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன். புரிஞ்சுதா? அடுத்தது எழுதட்டுமா? அடுத்தது எழுதட்டுமா? இதுக்கப்புறம் நார்மல் பேலன்சிங் சார். இதுக்கப்புறம் நார்மல் பேலன்சிங். லுக் ஹியர், K2 2 பொட்டாசியம் இருக்குது சார், 2 பொட்டாசியம் இருக்குது. அப்போ
இங்கே 1 இருக்கணும். கரெக்டாப்பா? கரெக்டாக பாரு, பதில் சொல்லு. ஓகே சார், 2 குரோமியம் சார், Cr2. அப்போ இங்கே ஏற்கனவே 2 இருக்குது. ஓகே, பேலன்ஸ்டு சார், முடிஞ்சிச்சு, எதுவும் பண்ணாதீங்க. அடுத்தது ஆக்சிஜன் இப்போ பண்ணலாமா? வேண்டாம் சார். அடுத்தது 6 அயன் இருக்குது சார். அப்போ இங்கே 3 போடணும், ஏன்னா அப்போ தான் 3 2 சார் 6 ஆகும். அப்போ தான் 3 2 சார் 6 ஆகும் சார். அயன் பேலன்ஸ்டு. அடுத்தது சல்ஃபருக்கு வருவோம். அடுத்ததாக சல்ஃபருக்கு வருவோம் சார். 6 சல்ஃபர் இருக்குது சார். இங்கே ஒன்று 7 சல்ஃபர் இருக்குது சார். லெஃப்ட் சைடில் 7 சல்ஃபர் இருக்குது சார். ஓகே, அதை நான் எப்படி எழுதுகிறேன் பாரு, 6 சல்ஃபர் ப்ளஸ் 1 சல்ஃபர்னு எழுதுகிறேன். சரி, ரைட் சைடில் பாருங்கள் சார், இங்கே ஒரு 3 சல்ஃபர், இங்கே ஒரு 9 சல்ஃபர், இங்கே ஒரு சல்ஃபர், மொத்தம் 13 சல்ஃபர். கரெக்டா? கரெக்டா? ரைட். லெஃப்ட் சைடில் அப்போ எப்படி சார் 13 ஆக்குறது? நல்ல கவனி, நல்ல கவனி. இங்கே நாம் ஒரு நம்பர் போட்டோம், இங்கே நாம் ஒரு நம்பரை போட்டோம். இங்கே 2 குரோமியம்ன்றதுனால இங்கே 2 குரோமியம் தான் இருக்கணும். அதாவது இந்த இடத்துல நம்பர் இருக்கக்கூடாது. 6 அயன் இருக்கிறதுனால இங்கே 3 அயன்னு போட்டுட்டோம். K2ன்றதுனால இங்கே 1 தான் போட்டோம். அப்போ இனிமேட்டு நம்ம எங்கே தான் நம்பர் போடலாம்? இங்கேயும் மட்டும்தான் நம்பர் போடலாம். புரியுதா? ரவுண்டு போட்டிருக்கேன் பார், இந்த 2 இடத்துல மட்டும்தான் நம்பர் போடலாம். அப்போ இந்த பக்கம் மொத்தம் 13 சல்ஃபர் இருக்குது. இந்த பக்கம் 6 + 7 இருந்தால் தான் 13 ஆகும். அப்போ இந்த இடத்துல 7. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கிளியர் சார்? இப்போ 13 சல்ஃபர் பேலன்ஸ் ஆகிடுச்சு சார். அடுத்ததா சல்ஃபருக்கு அடுத்தது யாரை பண்ணோம்? கடைசியாக ஹைட்ரஜனுக்கு முன்னாடி ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜனை பண்ண போகிறேன். பாருங்கள் சார், 7 ஆக்சிஜன் ப்ளஸ் 6 4 சார் 24 ஆக்சிஜன் ப்ளஸ் 7 4 சார் 28 ஆக்சிஜன். ஆட் பண்ணு, 52 + 7 59 ஆக்சிஜன்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில். 59 ஆக்சிஜன்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில். ரைட் சைடு வா. 3 4 சார் 12 ஆக்சிஜன், 3 4 சார் 12 முன்னாடி ஒரு 3 இருக்குது, 36 ஆக்சிஜன் ப்ளஸ் 1 4 சார் 4 ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் பெண்டிங்கில் வைக்கிறேன். ஏன் இது 3 ஆட் பண்ணுறேன். எவ்வளோ ஆகுது? 52 ஆக்சிஜன் இருக்குது. எத்தனை குறையுது? 7 குறையுது. 7 ஆக்சிஜன்ஸ் குறையுது. அப்போ 7 வாட்டர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கடைசியாக ஹைட்ரஜன் பாரு சார், இந்த பக்கம் 14 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் 7 2 சார் 14 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ பேலன்ஸ். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் இது தான். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற ஈக்குவேஷன் தான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஒரு நிமிஷம் டைம் தரேன் பாரு, என்ன புரியலையோ கேளு. ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் தான் நாம் ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளும் கூட. என்ன சார் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளும் இதுவும் ஒன்றா? ஆமாம். ஒரே நிமிஷம் ஸ்க்ரீனை நல்லா ஊற்றுப்பாரு, நான் இந்த அன்வான்ட் திங்ஸை அழிச்சிட்றேன். சாரிப்பா. எக்ஸாம்பிள் 1 திரும்ப நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. ரைட்டா? ஒன் செகண்ட். ஒரே நிமிஷம்.
இப்போ ஸ்க்ரீனை கொஞ்சம் நல்லா பாரு. எக்ஸாம்பிள் 3 நாம் பார்த்த எக்ஸாம்பிள் 3 மேலே இருக்கு. ரைட்டா? நாம் பார்த்த எக்ஸாம்பிள் 3 இங்கே இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் 1 இங்கே இருக்குது. இந்த ரெண்டையும் பாரேன். இந்த ரெண்டும் ஒன்று தான். எப்படி சார்? ஒரே ஒரு பொட்டாசியம் டைக்ரோமேட் இதோ இருக்கா பாரு, இருக்கா? 6 Fe2+, இதோ இருக்கு பாரு, 6 Fe2+. 7 2s are 14H+, இதோ இருக்கு பாரு, 14H+ இருக்கு பாரு. அதாவது மேலே இருக்கிற ஈக்குவேஷன் கம்ப்ளீட் மாலிகுலர் ஃபார்மில் இருக்குது, மாலிக்யூல்ஸாக இருக்குது. K2Cr2O7 FeSO4 அப்படின்னு மாலிக்யூல்ஸாக இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற ஈக்குவேஷன் அயான்ஸாக இருக்குது. புரியுதா? புரியுதா? ரெண்டும் ஒன்று தான். நாம் பார்த்த எக்ஸாம்பிள் 1ம் எக்ஸாம்பிள் 3யும் ஒன்று தான். புரிஞ்சுதாப்பா? ஓகேவா? எஸ் சார். ரைட். நான் மெட்டீரியல் அனுப்பிச்சதுக்கப்புறம் நிதானமாக திரும்பவும் எக்ஸாம்பிள் 1ஐயும் எக்ஸாம்பிள் 3ஐயும் கோத்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ரைட். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு ஈக்குவேஷனை எக்ஸாம்பிள் 1 ஈஸியாக இருந்துச்சு சார், ஆனால் எக்ஸாம்பிள் 3 பெருசாக இருக்குது சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பெருசாக உனக்கு தோணுனாலும் அது ஒன்றுமே இல்லாத விஷயந்தான். சரி, எக்ஸாம்பிள் 4. இந்த எக்ஸாம்பிளோட நான் அடுத்த மெத்தடுக்கு போயிடுவேன். நான் எல்லாம் கவனி. 4th எக்ஸாம்பிள். ஓகே, என்ன சார் அது? நான் தான் நிதானமாக கொஷினை பாரு. CrOH thrice குரோமியம் ஹைட்ராக்சைடு IO3 மைனஸ் அயோடேட். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது I மைனஸும் அயோடைடும் குரோமேட்டும் கிடைக்குது. CrO4 2- குரோமேட்டும் கிடைக்குது. சரி, பேலன்ஸ் திஸ் ஈக்குவேஷன். நல்ல கவனி, இந்த வார்த்தை தான் கொஞ்சம் முக்கியம். பேலன்ஸ் திஸ் ஈக்குவேஷன் இன் அல்கலைன் மீடியம். சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் எதுவும் வார்த்தை சொல்ல, பேலன்ஸ்னு சொன்னீங்க, அவ்வளோதான். அது அசிடிக் மீடியம்னு சொல்லலை, அல்கலைன் மீடியம்னு சொல்லலை. 1 2 3 3 எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிங்க, புரிஞ்சுது. இங்கே என்ன சார் இது அல்கலைன் மீடியம்னு ஒரு வார்த்தையை சேர்க்குறீங்க? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நிதானமாக பாரு. இங்கே குரோமியத்தோட சார்ஜ் +3, இங்கே குரோமியத்தோட சார்ஜ் +6. அப்போ குரோமியம் என்னாச்சு? ஆக்சிடேஷன் 3 எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் எத்தனை எலக்ட்ரானு? 3 எலக்ட்ரான் தான். இங்கே ஒரு குரோமியம் தான் இருக்குது, அதை நல்லா மனசில் வச்சுக்கோ. சரி, அடுத்தது சார், இங்கே அயோடினோட சார்ஜ் +5, இங்கே -1, ரிடக்ஷன். சூப்பர், ரிடக்ஷன். எத்தனை எலக்ட்ரான்? எத்தனை எலக்ட்ரான்? 4 எலக்ட்ரான். 6 எலக்ட்ரான். +5லேருந்து -1, 6 எலக்ட்ரான். ஓகேவா? ஓகேவா? +5லேருந்து +1னா தான் 4 எலக்ட்ரான். +5லேருந்து 0 தாண்டி -1க்கு போகுது, 6 எலக்ட்ரான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை. சார், அப்போ இவனை 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இவனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்காக நான் இன்னொரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ரைட்டா? CrOH thrice IO3 மைனஸ் I மைனஸ் CrO4 2-. சார், அப்போ இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு சில புக்ஸில் என்ன தெரியுமா செய்வாங்க? இங்கே 6 போட்டிருக்க மாட்டாங்க, 2 போட்டிருப்பாங்க, இங்கே 1 போட்டிருப்பாங்க. அதாவது 6:3 அப்படின்னா 2:1 ரேஷியோன்னு அர்த்தம். ஆனால் நீ அப்படி செய்யாத. என்ன நம்பர் வருதோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணு. ஓகேவா? ரைட். லெஃப்ட் சைடில் 6 குரோமியம், அப்போ ரைட் சைடில் 6 போடணும் சார். வெரி குட். ஆக்சிஜனை எடுத்து கடைசியாக பார்த்துக்கோ. 3 அயோடின், 3 அயோடின், அப்போ ரைட் சைடில் 3 போடணும் சார். வெரி குட். நவ் கோ ஃபார் ஆக்சிஜன். 6 3s are 18 + 9, மொத்தம் 27 ஆக்சிஜன் இருக்குது லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் 6 4s are 24 தான் இருக்குது. எவ்வளோ குறையுது? 3 குறையுது. அப்போ ஆட் 3 வாட்டர் மாலிக்யூல்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? தென் கம் ஃபார் ஹைட்ரஜன். லெஃப்ட் சைடில் 6 3s are 18 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில், 18 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ரைட் சைடில் வெறும் 6 ஹைட்ரஜன் தான் இருக்குது. எவ்வளோ குறையுது? எவ்வளோ குறையுது? 12. அப்போ ஆட் 12H+. எந்த பக்கம் குறையுதோ அந்த பக்கம் தான் ஆட் பண்ணணும். ஆட் 12H+. சூப்பர் சார், பண்ணியாச்சு சார். பேலன்ஸ் ஆயிடுச்சு சார். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் சார். அதான் கிடையாது. ஏன்?
Now look at the equation. Everybody is divisible by 3. கரெக்டா பாரு, எல்லாருமே 3 ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்காங்க. கரெக்டா? ஸோ டிவைட் த ஈக்குவேஷன் பை 3. அதுதான் ஃபைனல். அப்போ 2 times of chromium OH thrice plus 1 time of IO3 minus gives I minus plus 2 times of CrO4 2 minus plus only 1 water molecule plus 4 H plus. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர் இல்லையா? இது வரைக்கும் எக்ஸாம்பிள் 1 2 3ல சொல்லி கொடுத்த மாதிரி திஸ் இஸ் த ஆன்சர். இங்கே ஆனால் ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களே, என்னது? ஆல்கலைன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேசிக் மீடியம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக் மீடியம். அப்போ என்ன சார் பண்ணணும்? ஒரே ஒரு வேலை எக்ஸ்ட்ராவாக செய்யணும். என்ன சார் அந்த ஒரு வேலை? இந்த ஈக்குவேஷனில் H ப்ளஸ் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இருக்குதா? H ப்ளஸ் இருக்குது சார். எத்தனை இருக்குது? 4 H ப்ளஸ் இருக்குது சார். அப்போ என்ன சார் பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணலாம்? ஆட் 4 OH மைனஸ் ஆன் போத் சைட்ஸ். அவ்வளோதான்ப்பா. ரெண்டு பக்கமும் என்ன பண்ணேன்? 4 OH மைனஸ் ஆட் பண்ண. அப்போ ஆன்சர் எழுதுகிறேன் பாருங்க, பொறுமையாக கவனிங்க. 2 CrOH thrice IO3 மைனஸ் கூட லெஃப்ட் சைடில் 4 OH மைனஸ் ஆட் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் ஆடட் 4 OH மைனஸ் ஆன் லெஃப்ட் சைடு. அதே மாதிரி ரைட் சைடு ஆட் பண்ண போகிறேன் பாரு. I மைனஸ் 2 குரோமேட் H2O. ரைட் சைடில் 4 H ப்ளஸ்க்கு அப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறேன்? 4 OH மைனஸ். 4 OH மைனஸ் 4 H ப்ளஸ் இருந்தால் என்னப்பா கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? 4 வாட்டர். தோ ஒரு வாட்டர் இருக்குது, தோ ஒரு 4 வாட்டர் இருக்குது. அப்போ மொத்தமாக என்னப்பா எழுதலாம்? ரைட் சைடு எழுதுகிற மாதிரி திரும்பவும் I மைனஸ் 2 CrO4 2 மைனஸ் ப்ளஸ் 5 வாட்டர் மாலிக்யூல்ஸ். இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லுங்கள். இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லுங்கள். கிளியர்? புரியலைன்னா யாருக்கு புரியலையோ கேளு, எங்க புரியலன்னு கேளு. கிருத்திக் புரியுதா? புரியுது சார். ரைட். ஸோ அப்போ அல்கலைன் மீடியம் பேசிக் மீடியம்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா ஃபைனல் ஈக்குவேஷனில் H ப்ளஸ் இருக்குதான்னு பாரு. இருந்துச்சுன்னா எத்தனை H ப்ளஸ் இருக்கோ யூ ஆட் த சேம் நம்பர் ஆஃப் OH மைனஸ் ஆன் போத் சைட்ஸ். யூ ஆட் த சேம் நம்பர் ஆஃப் OH மைனஸ் ஆன் போத் சைட்ஸ். ஓகே ரைட். இது ஒரு மெத்தடுப்பா. இப்போ நம்ம பார்த்த மெத்தடுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்னு பேர். நம்ம பார்த்த மெத்தடுக்கு என்ன பேர்? ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடுன்னு பேர். இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்க்க போகிறோம். அந்த மெத்தடுக்கு அயான் எலக்ட்ரான் மெத்தடுன்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட். அயான் எலக்ட்ரான் மெத்தட் அப்படி இல்லைன்னா ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட் அப்படின்னு பேர். சார் அது என்ன சார் இது? அயான் எலக்ட்ரான் மெத்தடு இல்லைனா ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தடு. ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 1 பாருங்க. FeCl3 plus H2S gives FeCl2 plus HCl plus S. இதுதான்ப்பா ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் யார் ஆக்சிடைஸ் ஆகிறாங்க, யார் ரெடியூஸ் ஆகிறாங்கன்னு செக் பண்ணேன். சார் Feக்கு +3 +2 சார் ரெடக்ஷன். சல்ஃபருக்கு இங்கே -2 இங்கே 0 ஆக்சிடேஷன். ஸோ இவன் ரெடியூஸ் ஆகிறான், சல்ஃபர் ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகே, ரெண்டு ரியாக்ஷனையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ரிடக்ஷன் ரியாக்ஷன் தனியாகவும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தனியாகவும் எழுத போகிறோம். சரி, யார் ரெடியூஸ் ஆகிறா சொல்லுங்கள்? யார் ரெடியூஸ் ஆகிறா? சார் Fe3+ இருக்குல்ல சார், அது Fe2+ஆக ரெடியூஸ் ஆகுது சார். அயானிக் ஃபார்மில் எழுதணும். இது வேறு Fe3+னா இதான். இதை மொத்தமாக எடுத்து எழுதக்கூடாது, அயானை மட்டும்தான் எழுதணும். யார் ரெடியூஸ் ஆகுறாங்களோ அந்த அயானை மட்டும்தான் எழுதணும். புரிஞ்சுதா? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் யார் ஆக்சிடைஸ் ஆகிறா சார்? சல்ஃபைடு வந்து
சல்ஃபராக மாறுது சார். இதுதான் ஆக்சிடேஷன். புரிஞ்சுதா? ஓகேவா? Yes, sir. சூப்பர். நெக்ஸ்ட். சரி, இப்போ பேலன்ஸ் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி சார்? இங்கே ஒரு அயன் இருக்குது, ரைட் சைட்லேயும் ஒரு அயன். ஓகே, ஹவு many எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்? இங்கேருந்து இப்படி போகும்போது எத்தனை எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்? எத்தனை எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்? 1 எலக்ட்ரான் ரிடக்ஷன். கரெக்டா? அந்த ஒரு எலக்ட்ரானை ரெண்டு பக்கமும் பார். எந்த பக்கம் சார்ஜ் அதிகமோ அந்த பக்கம் போடணும். சார், இங்கே இந்த பக்கம் தான் சார்ஜ் அதிகம், அப்போ ஒரு எலக்ட்ரானை இங்கே போடணும். ரைட். அடுத்தது, ஹவு many எலக்ட்ரான் ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷன் எத்தனை எலக்ட்ரான் ஈடுபட்டிருக்கு? ரெண்டு எலக்ட்ரான். அந்த ரெண்டு எலக்ட்ரான் எங்கே போடணும்? இந்த ரெண்டு பக்கத்தில் சார்ஜ் எங்கே பாதிக்கும்? லெஃப்ட் சைடா ரைட் சைடா? Right side. ஏன்னா இங்கே சார்ஜ் 0, -2 0 பெருசு. அப்போ அந்த ரெண்டு எலக்ட்ரானை இந்த பக்கம் ஆட் பண்ணணும். ரைட். ஒரு சல்ஃபர் சார். எல்லாம் பேலன்ஸ். அவள் தான் முடிய போகுது. ரைட். இப்போ லுக் அட் த எலக்ட்ரான்ஸ். ரெண்டு பக்கமும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரணும். அப்போ என்ன பண்ணணும் சார்? லெஃப்ட் சைடு இருக்கிற ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க சார். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் ஆகும். அப்போ எலக்ட்ரான்ஸ் எழுதுகிற பாரு. 2 எலக்ட்ரான் 2 Fe3+ will become 2 Fe2+. புரிஞ்சுதா? ரைட் சைடு இருக்கிற ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 1 சார். அப்போ ஒரு சல்ஃபரையும் 2 எலக்ட்ரானையும் கொடுக்குது. கரெக்டா? நவ் ஆட் போத். ரெண்டையும் ஆட் பண்ணு. அப்படி ஆட் பண்ணும்போது சார் 2 எலக்ட்ரான் கெட்ஸ் கேன்சல்டு சார். ரிமைனிங்காக அப்படியே எழுத வேண்டியதா சார். 2 Fe3+ ஒரே ஒரு சல்ஃபைடு கூட சேர்ந்து 2 Fe2+ஐயும் சல்ஃபரையும் கொடுக்குது. அவ்வளோதான்ப்பா. இதுதான்ப்பா ஆன்சர். இந்த மெத்தடுக்கு அயான் எலக்ட்ரான் மெத்தட் இல்லை ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தடுன்னு பேர். போன மெத்தடில் என்ன பண்ணோம்? எடுத்தவுடனே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே கடைசியாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். மற்ற பேலன்ஸிங்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். புரிஞ்சுதா இல்லையா? சொல்லு. எக்ஸாம்பிள் 2 போலாமா? Yes, Yes, sir. sir. ரைட். எக்ஸாம்பிள் 2. Cr2O7 2- plus SO3 2- will become chromium 3+ plus SO4 2-. பார்க்கும்போதே தெரியுது சார், இது 6+லேருந்து 3+ஆக ரிடக்ஷன் நடந்திருக்கு. 2 × 3 எலக்ட்ரான் சார். அடுத்தது இங்கே வா, சல்ஃபருக்கு வா. இங்கே சல்ஃபரோட சார்ஜ் என்ன? +4. இங்கே சல்ஃபரோட சார்ஜ் என்ன? +6 சார். +4லேருந்து +6 சல்ஃபர். ஆக்சிடேஷன் நடந்திருக்கு 2 எலக்ட்ரான் சார். அப்போ ரெண்டையும் தனித்தனியாக எழுது. ஒரு பக்கம் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எழுது, இன்னொரு பக்கம் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எழுது. சார் ரிடக்ஷன் தானே சார்? Cr2O7 2- becoming chromium 3+. ஆக்சிடேஷன் தானே சார்? SO3 2- becoming SO4 2-. பேலன்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், நிதானமாக பாரு சார். மொத்தம் இங்கே 6 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். அதை சார்ஜ் அதிகமாக இருக்கிற பக்கம் போடணும்னு சொன்னீங்க. போட்டேன். 2 குரோமியம் இருக்குது லெஃப்ட் சைடில், அப்போ 2 குரோமியம் போடணும். 7 ஆக்சிஜன் இருக்குது லெஃப்ட் சைடில், அப்போ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஆட் 7 வாட்டர் மாலிகுல். 14 ஹைட்ரஜன் இருக்குது ரைட் சைடில், அப்போ யூ ஹாவ் டு ஆட் 14 H+. புரிஞ்சுதா? அப்படியே ரைட் சைடு வாங்க சார். எத்தனை எலக்ட்ரான் டிஃபரன்ஸு? 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். சார்ஜ் அதிகமாக இருக்கிற பக்கம் போடணும் சார். ஒரு சல்ஃபர் 3 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜன் குறையுதா? ஆட் 1 வாட்டர் சார். 2 ஹைட்ரஜன் இருக்குது சார் லெஃப்ட் சைடில், அப்போ ஆட் 2 H+. யாருக்கு டவுட் இருக்குது கேளு. கமான் மேக் இட் ஃபாஸ்ட். யாருக்கு டவுட் இருக்குது கேளு. நவ் லுக் அட் த எலக்ட்ரான்ஸ் சார். இங்கே 6
இங்கே 2. அப்போ என்ன பண்ணணும், இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 எலக்ட்ரான் Cr2O72 மைனஸ் 14H ப்ளஸ் 2 குரோமியம் 3 ப்ளஸ் 7 வாட்டர் சார். அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 H2O 3 SO32 மைனஸ் 3 SO42 மைனஸ் 6 எலக்ட்ரான் 6 H ப்ளஸ். யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லை. இதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் பாரு. 6 எலக்ட்ரான் அடிச்சிடலாம் சார். 3 வாட்டர் இதையும் அடித்தா மீதி 4 வாட்டர் இருக்கும் சார். 6 H ப்ளஸ் இதையும் அடித்தா மீதி 8 H ப்ளஸ் இருக்கும் சார். ஸோ த ஃபைனல் ஆன்சர் கீழே எழுத போகிறோம் பாரு. Cr2O72 மைனஸும் 8 H ப்ளஸும் 3 SO32 மைனஸ் கூட சேர்ந்துக்கிட்டு 2 குரோமியம் 3 ப்ளஸையும் 3 SO42 மைனஸையும் 4 வாட்டரையும் கொடுக்கும். அவ்வளோதான்ப்பா. டவுட் இருந்தால் கேளு. மேக் இட் ஃபாஸ்ட். I'll give you a minute time. 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ. டவுட் இருந்தால் கேளு. எக்ஸாம்பிள் 3 திரும்ப ஒரு தடவை எக்ஸாம்பிள் 3லேருந்து சொல்லிட்டு வர போகிறேன், கவனிங்க. எக்ஸாம்பிள் 3லேருந்து திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், கவனி. இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. இதுதான் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க? குளோரின் OH மைனஸோடு சேர்ந்து Cl மைனஸாகவும் மாறுது, ClO3 மைனஸாகவும் மாறுது. சார், குளோரின் Cl மைனஸாக மாறினா சார்ஜ் குறைஞ்சிருக்கு, ரிடக்ஷன். அதே குளோரின் ClO3 மைனஸ் ஆகும்போது +5 சார்ஜ் அதிகமாக இருக்குது, ஆக்சிடேஷன். ஸோ சேம் குளோரின் இஸ் ஆக்சிடைஸ்ட் ஆஸ் வெல் as சேம் குளோரின் இஸ் ரெடியூஸ்ட். இந்த ரியாக்ஷனுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் பேர். ஒரே ஆள் ஆக்சிடைஸ் ஆகிறான், அவனே ரெடியூஸ் ஆகிறான் போது எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறது? அப்போ 2 தடவை அவனை நினச்சிக்கோ. இந்த குளோரினை 2 மாலிகுலாக நினச்சிக்கோ, Cl2ன்னு. ஒருத்தன் ஆக்சிடைஸ் ஆகிறான், ஒருத்தன் ரெடியூஸ் ஆகிறான்னு நினச்சிக்கோ. அப்புறம் ஆக்சிடேஷனை தனியாக, ரிடக்ஷனை தனியாக எழுதுன்னு சொன்னேன். ஸோ ஆக்சிடேஷனை தனியாக, ரிடக்ஷனை தனியாக எழுதியிருக்கீங்க. இது வரைக்கும் டவுட் இல்லையே? புரிஞ்சுது? அடுத்து போட்டுமா? ரைட். லெஃப்ட் சைடு ஒரு தடவை திரும்ப வேணா எழுதி காமிக்கிறேன் பார். ரைட். நிதானமாக திரும்ப ஒரு தடவை எழுத போகிறேன், கவனி. இங்கே நடந்திருக்கிறது ஆக்சிடேஷன். 10 எலக்ட்ரான் ஆக்சிடேஷன்லையும் 2 எலக்ட்ரான் ரிடக்ஷன்லையும் ஈடுபட்டிருக்கு சார். சரி, ஆக்சிடேஷனை மட்டும் தனியாக எழுது. குளோரின் ClO3 மைனஸாக மாறுது சார், இதான் ஆக்சிடேஷன். ரிடக்ஷனை தனியாக எழுது. குளோரின் Cl மைனஸாக மாறிச்சு சார், இதான் ரிடக்ஷன். ஓகே. எலக்ட்ரான்ஸ் ஆக்சிடேஷனில் பாருங்கள் சார், 10 எலக்ட்ரான் ஈடுபட்டிருக்கு. எந்த பக்கம் போடணும்? சார்ஜ் அதிகமாக இருக்கிற பக்கம் போடணும். ரிடக்ஷனில் 2 எலக்ட்ரான் ஈடுபட்டிருக்கு. எந்த பக்கம் போடணும்? சார்ஜ் கம்மியாக இருக்கிற பக்கம். சார்ஜ் கம்மியாக இருக்கிற பக்கம் போடணும். ரைட். மாற்றி சொல்கிறேன், நான் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணுறேன். சார்ஜ் அதிகமாக இருக்கு, இங்கே 0, இங்கே +5, சார்ஜ் அதிகமாக இருக்கிற பக்கம் போடணும். இங்கே -1, இங்கே 0, இங்கேயும் சார்ஜ் அதிகமாக இருக்கிற பக்கம் தான் போடணும். சாரிப்பா, சார்ஜ் அதிகமாக இருக்கிற பக்கம் தான் போடணும். மாற்றி சொல்லிட்டேன், கவனியா? ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சார்? இதுக்கப்புறம் நார்மல் பேலன்சிங் சார். 2 குளோரின் இருக்குது, அப்போ 2 போடுங்க சார். 6 ஆக்சிஜன் இருக்குது ரைட் சைடில் 6 ஆக்சிஜன். அப்போ 6 வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணுங்கள் சார். 14 ஹைட்ரஜன் இருக்குது லெஃப்ட் சைடில். அப்போ சரி 12. அப்போ 12 H ப்ளஸ் ரைட் சைடில் ஆட் பண்ணுங்கள். வெரி குட். ரைட் சார். ரிடக்ஷன் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள் சார். 2 Cl இருக்குது லெஃப்ட்டில், ரைட் சைடில் 2 போட்டிங்கன்னா வேலை முடிச்சு. ஏன்னா இங்கே Cl தவிர வேறு எதுவுமே இல்லை. நவ் இந்த ஈக்குவேஷன் எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் சொல்லு? இந்த ஈக்குவேஷன் எதால் மல்டிப்ளை பண்ணுவேன்? 1ஆல். இந்த ஈக்குவேஷன் எதால் மல்டிப்ளை பண்ணுவேன்? 5ஆல். ஏன்னா அப்போ தான் 2 பக்கமும் 10 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணு, மல்டிப்ளை பண்ணு. 6 வாட்டர், ஒரே ஒரு Cl2, 2 ClO3, 10 எலக்ட்ரான், 12 H ப்ளஸ். அந்த பக்கம் 10 எலக்ட்ரான், 5 Cl2,
2 சி 10 Cl மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, 10 Cl மைனஸ் 2 ஆட் பண்ணு சார். 2 ஆட் பண்ணும்போது இப்போ 10 எலக்ட்ரான் கட் ஆகிடும் சார். மற்றபடி எதுவும் இல்லை சார், அவ்வளோதான். ஆட் பண்ணுங்கள். 6 வாட்டர் ப்ளஸ் 6 குளோரின். இப்போ நான் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 2 ClO3 மைனஸ் 12 H ப்ளஸ் 10 Cl மைனஸ். ஓகேவா? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? அண்ட் நவ் லுக் அட் த ஈக்குவேஷன். எவ்ரிபடி இஸ் டிவிசிபிள் பை 2. அப்போ 3 H2O 3 குளோரின் ஒரே ஒரு ClO3 மைனஸ் 4 H ப்ளஸ் 5 Cl மைனஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஆனால் கிடையாது, இங்கே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? இந்த மீடியம் என்ன மீடியம்? பேசிக் மீடியம். ஸோ யூ ஹேவ் டு ஆட் சொல்லுங்க. யூ ஹேவ் டு ஆட் 4 OH minus on both sides. 4 OH minus on both sides. பாருங்க, அப்போ ஆட் பண்ண என்ன ஆகும்? 3 H2O 3 குளோரின் 4 OH மைனஸ். லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணியாச்சு சார். 40 H மைனஸ் மாதிரி தெரிஞ்சு போயிருது. 4 OH மைனஸ். ரைட் சைடில் ClO3 மைனஸ் 4 H ப்ளஸ் OH மைனஸ் இருந்தா வாட்டர் 5 Cl மைனஸ். ஓகேவா? இன்னும் முடியல. என்ன சார் இன்னும் முடியல? 3 வாட்டரையும் 4 வாட்டரையும் அடித்தா மீதி 1 வாட்டர். ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஃபார் த கொஷின் இதுதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். நாலு OH மைனஸ் ClO3 மைனஸ் 5 Cl மைனஸ் ஒரே ஒரு வாட்டர். இதுதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க சார். 2 ஆல டிவைட் பண்ணுறது சார். ஆமாம், அங்கே 12 H ப்ளஸ்க்கு பதிலாக 6 H ப்ளஸ் தானே சார் வரணும்? 2 ஆல் டிவைட் பண்ணும்போது இது 3 இது 3 1. ஆமாம் பார்த்தியா? வெரி குட் தம்பி. இந்த இடத்துல 6H ப்ளஸ் வரணும். வெரி குட். அப்போ 5 Cl மைனஸ் 6H ப்ளஸ். அப்போ ஆட் எத்தனை OH மைனஸு? ஆட் 6 OH மைனஸ் ஆன் போத் சைட்ஸா? அப்போ இந்த இடத்துல மட்டும் நான் திரும்ப எழுதுறேன். வெரி குட்பா. கவனக்குறைவு. பரவாயில்ல. வெரி குட். பாருங்க, ஆட் 6 OH மைனஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்படி ஆட் பண்ண என்ன ஆகும் சார்? 3 H2O 3 குளோரின் 6 OH மைனஸ் gives ClO3 மைனஸ் 5 Cl மைனஸ் 6H ப்ளஸ் 6 OH மைனஸ் இருந்தால் 6 வாட்டர் மாலிகுல். 3 வாட்டர் மாலிகுல் 6 வாட்டர் மாலிகுல் கட் பண்ண ரிமைனிங் 3 வாட்டர் மாலிகுல். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? 3 குளோரின் 6 OH மைனஸோடு சேரும் பொழுது ஒரே ஒரு ClO3 மைனஸ் 5 Cl மைனஸ் 3 H2O. வெரி குட். திஸ் is the final answer for the given question. புரிஞ்சுதாப்பா? clear? right, and that's it. So redox reactions இதோட முடிஞ்சது. இந்த redox reactionல reduction potential பேஸ் பண்ண விஷயங்கள் இருக்கு. since we are dealing with NEET, நான் உங்களுக்கு போர்டு நடத்தலை, நீட் நடத்துறதுனால இந்த reduction potential டீட்டெயில்ஸை எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிங்கிற 12th டாப்பிக்கில் தான் நடத்துவேன். ஓகேவா? டோன்ட் வெரி அபவுட் தட்.